கரீபியன் பிரீமியர் லீக் 2024 25வது போட்டி ட்ரின்பாக் யுனைடெட் செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பாட்ரியட்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பாட்ரியட்ஸ் லீக் ஸ்டேஜோட கடைசி போட்டியில் விளையாட போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சீசனோட கடைசி போட்டி அவங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே எலிமினேட் ஆனதுனால ட்ரின்பாக் யுனைடெட்ஸ் ஏற்கனவே அடுத்த லெவலுக்கு தகுதி பெற்றாச்சு. அடுத்தடுத்த ஹோம் மேட்சஸ் அவங்களுக்கு அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த சீசனில் இனி வர மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரினிடாட் அண்ட் கயானால தான் நடக்க போகுது. லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் என்ன சொல்ல போனால் ஃபைனலிஸ்டாக இருந்த ரெண்டு டீம்ஸோட ஹோமில் தான் மேட்சஸ் நடக்க போகுது. அது ட்ரின்பாக்கும் அண்ட் கயானா தான் ஃபைனலிஸ்டாக இருந்தாங்க அப்படின்றத ரிமைண்ட் பண்ணுறேன். முழுமையான வீடியோ பாருங்கள். உங்களுக்கு தேவையான யோசனைகள் யுக்திகள் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணலாம். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பிரைன் லாரா கிரிக்கெட் அகாடமி ட்ரினிடாட்ல தான் இந்த மேட்ச். இதுக்கு முன்னாடி ட்ரினிடாட்ல மேட்ச் நடந்தது. அது போர்ட் ஆஃப் ஸ்பெயின். இது பிரைன் லாரா கிரிக்கெட் அகாடமி. மைண்ட் பண்ணிக்கிங்க. பிரைன் லாரா கிரிக்கெட் அகாடமியில் அடுத்த 3 போட்டிகள் அப்படின்ற மாதிரி நைட் ரைடர்ஸ்க்கு இருக்கு. கடைசி போட்டி மட்டும் கயானால செப்டம்பர் 23 4:30 AM இந்த மேட்ச். அவங்களோட டைம் 7 PM நைட் மேட்ச். முதல் போட்டி இந்த சீசனில் அப்படின்றதுனால கொஞ்சம் கிராஸ் எதுவும் வைக்கிறாங்களா இல்லை இனிஷியலாக ஸ்விங் எதுவும் கிடைக்குமா இந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த சீசனில் அந்த ஒரு விஷயத்த நிறைய எதிர்பார்த்து போகிறோம். ஆனால் அந்த அளவுக்கு கிடைக்கல. என்ன சொல்ல போனால் கயானால மட்டும் அந்த ஒரு விஷயம் நடந்தது. அடுத்தடுத்த போட்டிகள் அங்கே இருந்ததுனால அந்த கிராஸி ட்ராக் இருந்தது, லைவ் கிராஸ் இருந்ததுனால பேசருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓவராலாக அந்த சீசன் முழுமையாகவே ஸ்பின்னர் சப்போர்ட்டும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில பேட்டர்ஸ் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. 36 மேட்ச்சில் 16 பேட் ஃபஸ்ட்டு 20 சேசிங்கு. அந்தளவுக்கு ஸ்கோர் வர ட்ராக் கிடையாது. ட்ரினிடாடு இது லோ ஸ்கோரிங் அப்படின்ற மாதிரி முதல் போட்டியில் இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. செயின்ட் லூசியா சூக்ஸு 189க்கு 7 அப்படின்ற ஹை ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. கயானா அமேசான் வரை 55க்கு 10 அப்படின்னு லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. 180க்கு பிலோவா 20 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ 1 செகண்ட் அந்த மாதிரி லோ ஸ்கோராக இருக்குமா இல்லை ஸ்கோர் பேஸில் கொஞ்சம் ஹையாக இருக்குமா? அதிகபட்சம் மீடியம் லெவலில் தான் இருக்குங்கிறது எதிர்பார்ப்பு. இல்லைன்னா லோவாக இருக்கலாம். மைண்ட் பண்ணிக்கிங்க. ஸ்பின்னர்ஸ் 1 செகண்ட் டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ட்ரினிடாடும் ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கு. இருந்தால் கூட பேசர் நிறைய டைம் ரோல்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. முதல் போட்டியில் பேசரோட ரோல் நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ட்ரின்பாக் யுனைடெட் இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக வச்சுருக்காங்க. சுனில் நரைன் பாரிஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே ஓரளவுக்கு தான் பேட்டிங் பேஸில் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பாரிஸ் ஒரு டீசன்ட் பிளேயராக தெரிகிறாரு. ஃப்யூச்சரில் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட்டுக்கு விளையாடக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கிற ஃபீலும் இருக்குது. ஸ்டடி பண்ணணும்னா ஸ்டடி பண்ணுறாரு, குயிக்காக ஆடணும்னா குயிக்காக ஆடுறாரு. அந்த மெச்சூரிட்டி யங் ஏஜில் ஷோ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை ஷோ பண்ணிகிட்ருக்காரு. அதனால தான் அவரை டாப்பில் இறக்கி விட்டுருக்காங்க. தொடர்ந்து வச்சு இருக்காங்க. நிறைய பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. குயிக் ஸ்டார்ட் அப்படின்றத கொடுக்குறாரு. பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாததாக இருக்குது அவர்கிட்ட இருந்து. அண்ட் இந்த மாதிரி கண்டிஷனில் அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவும் தேவையில்லை. ஆனால் பவுலிங் பேஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார். பூரனோட பேட்டிங் சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்கு. கீசி காட்டி டீசென்ட் பேட்டர், கிளாசிக் பேட்டர் இருந்தால் கூட பெரிய இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி முதல் போட்டியில் மட்டும் வந்தது. அதுவுமே சில டிராப்ஸுக்கு அப்புறம் வந்தது. அதுக்கப்புறம் பெருசாக பண்ணலை. டிம் டேவிட் ஃபினிஷிங் ரோலில் பக்காவாக செட் ஆகிருக்காரு. இந்த சீசன் வந்த மேட்ச்லேயே சூப்பராக விளையாண்டாரு. லேட்டாக தான் வந்தார். போலார்டு செம்மையாக கலக்கிறாரு. சொல்லப்போனால் எண்டில் இந்த டீமுக்கு நிறைய வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பவுலர்ஸ், இன்எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற பேட்டர்ஸை வச்சு இவரோட தனிப்பட்ட திறமையில் பேட்டிங்கில் கொண்டு வந்திருக்காரு சில மேட்சஸில். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக போலார்டை பெஸ்ட்டாக பார்க்கணும். ஆண்ட்ரூ ரசல் போன மேட்ச் உள்ளே வந்தார். சொல்லப்போனால் 2 மேட்சாக இருக்கிறாரு. டீசன்ட் பவுலிங் கொடுக்க முடியுது. பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவுட்புட் கொடுக்கலாம். போன மேட்ச் ஃபெயிலியர்னா கூட அதுக்கு முன்னாடி மேட்ச் இவரோட பேட்டிங் வேறு மாதிரி இருந்துச்சு. அகில் ஹுசைனோட பவுலிங் சூப்பராக இருக்கும். பேட்டிங் பேஸில் வந்தாலும் டீசெண்டாக விளையாட முடியும். இனிஷியல் ஓவர்ஸ் போடுறாரு. கண்ட்ரோலாக இருக்கார். கிறிஸ் ஜோர்டான், ஜோஸ் லிட்டில் போன மேட்ச்சு கொஞ்சம் ரன்ஸுக்கு போனாங்க. குறிப்பாக ஜோஸ் லிட்டிலோட ரன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஜோர்டான் கண்ட்ரோலாக வீசினார். சில விஷயங்கள் அவருக்கு ஃபேவராக போகலை. நல்ல பவுலர், இந்த கண்டிஷனுக்கு நல்ல பவுலர்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இங்கிலீஷ் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி மற்ற பக்கம் இல்லை ஜோர்டான் மேலே இருக்கிற புகார். பட் மற்ற பக்கம் நல்லா விளையாடுற. ஐபிஎல்ல அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லாததுனால நமக்கு அவர் நிறைய ரன்ஸ் கொடுக்குற ஜோர்டானாக தெரிகிறாரு. எனிவே பார்க்கலாம். அண்ட் வாக்கர் சலாம் கில் நல்ல பவுலிங். போன மேட்ச் எண்டில் ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க. நம்பிக்கை உடைக்கும் விதமான ஒரு பவுலிங்கு. கொஞ்சம் ரன்ஸுக்கு போயிட்டார். பட்
ஒரு பவுலருக்கு ஏதாவது ஒரு பேட் டே இருக்கும், அது அந்த டேன்னு நினச்சிக்கலாம். டீசன்ட் பவுலிங் சீசன் முழுமையாகவே கொடுத்துருக்காரு அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பேட்ரியட்ஸ் இந்த டீமில் இப்படி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டீம் எப்படி தோக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்திருக்கு. ஆனால் அந்த டீம் டோட்டலாகவே ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காங்க இந்த சீசனை பொறுத்தவரை. லெவிஸு ஃப்ளெச்சர் டாப்பில், கைல் மையர்ஸு ரூசோ மிடில், இல்லை ஜோஸ்ராடு சில்வா தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருக்கார், டீசன்ட் பிளேயர், அதில் டவுட்டே இல்லை. இதில் லூயிஸ் நல்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசனில், நல்ல பர்ஃபார்மன்ஸு மிக்கைல் லூயிஸ்லேருந்து வந்திருக்கு. டாமினிக் ட்ரேக்ஸு சிபிஎல்ல பெஸ்ட்டாக இருந்திருக்காரு, அவர் இருந்தாவே கப் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கு. ரியான் ஜான் ஓரளவுக்கு ஓகே இந்த சீசனில், ஒரு சில நல்ல பவுலிங். இதில் பவுலிங் பேஸில் நோக்கியா சம்சி அடிஷ்னலாக டொமஸ்டிக்கில் கலக்கிட்டு இருக்கிற ஆஸ்பின் நெட்டு, இப்படி ஒரு யூனிட்டை வச்சுக்கிட்டு ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. முதல் போட்டியில் ஜெயிச்சல் வந்து தோத்துக்கிட்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ரொம்ப க்ளோஸ் மேட்ச்சில் தான் முதல் போட்டி அப்படின்ற வகையில் ஜெயித்தாங்க. அண்ட் இது இல்லாமல் பேக்கப்புக்கு ஸோ ஸ்டப்ஸு இவங்க இல்லை, ஹசரங்கா இருந்தார். ஸோ அதை பார்க்கணும். இப்போ தான் இன்ஜுரி காரணமாக வெளியில். ராசா ஆரம்பத்திலே விலகிட்டார். ஒடின் ஸ்மித் இருந்தார். அண்டு கிளாக்சன் மிடில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் ஒரு மேட்ச்சில் பவுலிங் பேஸில் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் பவுலிங்கில் மொஷின் என்ன மாதிரி பவுல் பண்ணுவார் யூஎஸ்ஏ கிரிக்கெட்லாம் பார்த்துருப்போம். ஸோ அவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த டீம் டோட்டலாக டவுனாக தான் இருக்குது. ரெண்டு டீம் பார்க்கும்போது மென்டலி டவுனாக வந்து செயின்ட் கிட்ஸ் நெவிஸ் பேட்ரியட்ஸ் இருக்காங்க. ஸோ அது ஒன்று தான் பார்க்கணும். மற்றபடி டீசெண்டாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். அண்டு டிகேரை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் டீமு அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் பாரிஸு கீசி காட்டி இவங்கெல்லாம் டாப் ஆர்டரில் இருக்காங்க. அண்டு பேட்டிங்கில் ஒரிங் அப்படின்ற மாதிரி டாப் 4 இருக்காங்க. பூரன் ஒரு பக்கம் விட்டலாம். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா குயிக்காக ஆட தான் பார்க்குற, கொஞ்சம் டவுன் ட்ராக்கில் பெஸ்ட்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த 4 பேருமே ஒரிங்காக இருக்காங்க. பேக் அண்டில் டிம் டேவிட், போலார்டு, ரசல், ஹுசைன் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த பேஸில் பேக் அண்ட் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. மிடில் ஆர்டருக்கு லேட்டர் மிடில் ஆர்டர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு டாப்பில் பேட்டர்ஸ் இருக்காங்க, இருந்தால் கூட டவுனாக இருக்காங்க மைண்ட் செட்டில். பவுலிங் ஆப்ஷன் ரெண்டு சைடுமே ஹெவி தான். பொலார்டு சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு, பட் ஆண்ட்ரே ரசல்லாம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி பொலார்டு பவுல் பண்ண மாட்டார்னு எதிர்பார்க்கலாம். நரேன், அகில் ஹுசைன், கிறிஸ் ஜோர்டன் அண்ட் சலாம் கில் இவங்களோட முழுமையான பவுலிங் எதிர்பார்க்குறோம். ரசல் அண்ட் ஜோர்டன் எண்ட் ஓவரில் வீசுவாங்க. லிட்டில் எண்ட் ஓவரில் வந்து ஆச்சரியப்படுறதுல, பட் மோஸ்ட்லி லிட்டில் எண்ட் ஓவரில் பயன்படுத்துறது இல்லை. கெயில் மையர்ஸு, ட்ரேக்ஸு, ரியான் ஜான், நோக்கியா, நெட் அண்டு சம்சி இங்கே முழுமையான பவுலிங் ஆப்ஷன்ஸு. அதில் நோக்கியா, நெட் அண்ட் சம்சி முழுமையாக வீசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு. ரியான் ஜான் அண்ட் நோக்கியா எண்ட் ஓவரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. சில நேரத்தில் டாமினிக் ட்ரேக்ஸும் இருக்கலாம். ஆனால் இனிஷியலாக டாமினேட் பண்ணணும், அப்போ தான் வந்து டாமினிக் ட்ரேக்ஸுக்கு எண்ட் ஓவர்ஸ் கிடைக்கும். ஆனால் ரியான் ஜான் எண்டில் ஓரளவுக்கு டீசன்ட் பவுலிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. என்னோட மைண்டில் டாப் 14 பார்க்கும்போது சுனில் நரேன், எவில் லெவிஸு, ஃப்ளெச்சரு, பூரன் இவங்கெல்லாம் டாப்பில் வர பேட்டர்ஸ் ஆகிருக்காங்க. சொல்லப்போனால் கெயில் மையர்ஸும் டாப் பேட்டராக இருக்காங்க. போன மேட்ச் கெயில் மையர்ஸை நம்பர் 4க்கு அனுப்புனாங்க, அதை பார்க்கணும். ஆண்ட்ரே ரசல், டாமினிக் ட்ரேக்ஸு, அகில் ஹுசைன், ஜோர்டானு இவங்கெல்லாம் ஆல்ரவுண்டர் பேஸில் ஒரு கன்சிடரபிள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பவுலிங்கில் நல்லா பண்ணுவாங்க. அண்ட் பேட்டிங் பேஸ்லையும் வந்தால் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய குவாலிட்டி ஷோ பண்ணுவாங்க. நோக்கியா எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்குது. இனிஷியலாக நைட் ரைடர்ஸ் பேட்டர்ஸ் கொஞ்சம் டவுனில் இருக்கனால நோக்கியா அவுட்புட் கொடுக்கலாம். ஜோஸ் லிட்டில் புது ட்ராக்னா கண்டிப்பாக ஒரு ரோல்குள்ளே வருவார். ஸோ அந்த பேஸில் கன்சிடரபிள். நெட்டு நியூ பாலில் வீசுவார். ஓரளவுக்கு டீசென்ட் எபிலிட்டி டு பவுல். போன மேட்ச் நல்லா பவுல் பண்ணார், 4 விக்கெட் எடுத்தார். அந்த பேஸில் ஒரு கான்ஃபிடென்ட் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். வாக்கர், சலாம் கில் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டை ஷோ பண்ணுறாரு. சப்சி விக்கெட் டேக்கிங் பவுலராக இந்த சீசனில் இருந்துக்கிட்டு இருக்காரு. பிக் பேஸில் பார்க்கும்போது பாரிஸு குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் மெச்சூரிட்டி ஷோ பண்ணுறாரு. ஸோ அந்த பேஸில் ஒரு 25-30 அப்படின்ற அந்த ரன்ஸ் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே அவர் உள்ள கொண்டு வர வாய்ப்பு. அகில் ஹுசைன் நல்லா பவுலிங் கொடுத்துட்ருக்காரு இனிஷியல் பேஸில், ஆனால் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. கிறிஸ் ஜோர்டன் போன மேட்ச்சில் விக்கெட் எடுக்கல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஐபிஎல்லில் பார்க்குறதுனால அவரை டவுனாகவே பார்க்குறோம். 100ஸில் மற்ற மேட்சஸில் பார்க்கும்போது அவரோட விக்கெட் டேக்கிங் ஸ்கில் தெரியும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். ஆஸ்மெண்ட் நெட்டு போன மேட்ச் பவுல் பண்ணியிருக்கேன். அந்த கான்ஃபிடென்ட் எடுத்து வருவார் நம்பிக்கையில் சொல்கிறேன். அவங்களெல்லாம் பிலோ 30% பிக்கில் வச்சுருக்காங்க. கீசி கார்டி அரௌண்ட் 30ல் பிக் பண்ணியிருக்காங்க. அவருமே ஒரு டீசன்ட் சாய்ஸு. சுனில் நரேன், பூரன், கெயில் மையர்ஸை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி. அண்ட் டபுள் ஆப்ஷனாக நரேன் அண்ட் மையர்ஸ் இருக்காங்க. பட் மையர்ஸும் நரேனும்
ஸ்கோர் பேஸில் பெருசாலாம் பண்ணுறதில்ல. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு தெரிஞ்சு ட்ரை பண்ணுறது பெட்டர். உங்கள் விக்கெட் டேக்கிங் பேஸில் இருக்காங்க. அப்பயுமே மையர்ஸ் நிறைய விக்கெட்லாம் எடுக்கல இந்த சீசனில். சுனில் நரேன் விக்கெட் டேக்கிங் பேஸில் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கார். பூரன் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பிங் ரெண்டுலையுமே பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். அந்த பேஸில் யோசிக்கலாம். அண்ட் டீசன்ட் பேட்டிங், ஒரு ட்ராக் பெட்டராக இருந்தால் அங்கே வந்து நல்ல பேட்டிங் கொடுக்க முடியும். பட் இந்த ட்ராக் எப்படி இருக்க போகுது, ஜென்ரலாக இங்கே வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியாது. பாதி மேட்சுக்கு மேலே 150 பிலோ தான் வந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல நிக்கோலஸ் புரன் பெரிய இன்னிங்ஸ் கொடுக்கறது கஷ்டமான ஒரு விஷயம். அதில் 3 பேர்த்தை விட வேறு யாரையாவது யோசிக்கலாமான்னு யோசிச்சு பாருங்கள். லேட்டர் பேஸில் வர்ற ரசலை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஓவர் பேஸில் நிறைய கொடுக்குறாங்களான்னா அந்த இடத்துல அவருக்கு கொடுக்கறதில்ல. கிறிஸ் ஜோர்டன் பவுலிங்கில் நல்லா பண்ணுவார். ஒரு சின்ன ஐடியா அப்படின்ற மாதிரி வேணால் யோசிக்கலாம். பட் கான்ஃபிடென்ட்டாக யோசிக்கிறது கொஞ்சம் டஃப் தான். சலாம் கில் கன்சிஸ்டண்ட்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சைட்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். பட் ஸ்டில் சேஃப் சாய்ஸாக சுனில் நரேன், கெயில் மையர்ஸை தான் யோசிக்கணும். டீம் பாருங்கள், சுனில் நரேன், கெயில் மையர்ஸை தான் கேப்டனாக போட்டிருக்கேன். நைட் ரைடர்ஸ் ஜெயிப்பாங்கங்கிற நம்பிக்கை, போன மேட்ச் அந்த நம்பிக்கையில் தான் அவங்களோட பவுலர்ஸ்லாம் எடுத்தோம். கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஒரு பக்கம் கிறிஸ் ஜோர்டானோட நோ பால், இன்னொரு பக்கம் இமாட் வசீமோட அவுட் ஆகி வெளியில் போயிட்டு உள்ளே வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இன்ஃபேவராக போச்சு. வாக்கர் சலாம் கில் ரன்ஸுக்கு போயிட்டார், லிட்டில் பயங்கர ரன்ஸுக்கு போயிட்டார். பட் இப்போ ஆப்போனன்ட் டீம் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. அதனால் இவங்களோட பவுலர்ஸை கவர் பண்ணி போயிருக்கேன். தொடர்ந்து ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட நாலேஜுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்குங்க. அது சரியான ஒரு விஷயமா இருக்கும். மை மாஸ்டர் 11ல் ப்ளே பண்ணுங்கள். டீசெண்டாக ப்ரைஸஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ரெகுலர் கிவ் அவேஸு சிபிஎல் கொடுத்துட்ருக்காங்க. எவ்ரிடே கிவ் அவே ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த இதையும் பயன்படுத்திங்க. அண்ட் ஃபேண்டசி ஃபார்மட்ஸ்லையும் வெரைட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மை மாஸ் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.